ஒற்றைக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இப்படி நான் இதில் குற்றக்குடை நேயர்களுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது சிலர் அது என்ன என்று தெரியாமல் குற்றக்குடை என்பதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். அதைத்தான் நான் இன்றைக்கு இந்த காணொளியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு கொற்றன் என்று சொன்னால் அரசன். இந்த குற்றக்குடை என்பது அரசனுடைய சிம்மாசனத்தில், அதாவது அரசனும் அரசியும் அரசவையிலே வீட்டிருக்கின்ற பொழுது அந்த சிம்மாசனத்திற்கு மேலே ஒரு வெண்கொற்ற குடை இருக்கும். அந்த குடை அவனுடைய நேர்மையை காட்டுவதாக அங்கே இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு செங்கோல் இருக்கும். இந்த குடையும் அந்த செங்கோலும் அரசனுடைய நேர்மை தவறாததை குறிக்கும். இதை கூட கண்ணகி, பூம்புகார்ங்கிற ஒரு திரைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம். கண்ணகி அந்த பாண்டிய மன்னனை நோக்கி வழக்காடுவதற்காக வருவார். அப்படி வருகின்ற பொழுது அவள் அங்கே நிறைய பேசுவாள். அப்படி பேசுகின்ற பொழுதுதான் அவன் நீதி தவறிவிட்டான் என்பதை தெரிந்து, பாண்டிய நெடுஞ்செழியா, நீ நீதி தவறிவிட்டாய், உனக்கு எதற்கு பக்கத்திலே குற்றக்குடை, வெண்கொற்ற குடை உனக்கு எதற்கு, அரியாசனம் உனக்கு எதற்கு, உனக்கு எதற்கு தலையிலே மணிமுடி, உனக்கு எதற்கு செங்கோல் என்று அங்கே கேட்பாள். ஆக அப்படி அந்த அரசனுடைய சபையிலே, அவையிலே அவன் உட்கார்ந்திருக்கின்ற இருக்கைக்கு மேலாக இருக்கின்ற குடைதான் அந்த வெண்கொற்ற குடை. அவனுடைய நேர்மையை காண்பிப்பதற்காக இருக்கின்ற குடை. அதுபோல் இந்த களத்திலே அந்த குடையை வைத்திருக்கிறோம் என்று அதற்கான பெயரை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், எந்த பக்கமும் நடுநிலை தவறாமல் கருத்துக்களை சொல்ல வேண்டும். யாருக்கும் ஆதரவாகவோ அல்லது எதிர்ப்பாகவோ அல்லாமல் உண்மையை சொல்ல வேண்டும். நாம் அறிந்த உண்மையை சொல்ல வேண்டும். மற்றவர்கள் அதை எடுத்து சொன்னால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொலைக்காட்சிக்கு குற்றக்குடை என்ற பெயரை வைத்தோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நிறைய இலக்கியவாதிகள் அவங்க பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பருந்து பார்வை பார்த்தேன், பருந்து பார்வை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அது என்ன பருந்து பார்வை அப்படின்னு நம்ம நினச்சா, இப்போ பருந்து ஒரு இரையை கீழே எடுக்க வருதுன்னு சொன்னால் அது உடனே நேராக வந்துடாது. அது மேலே வந்து வானத்தை ஒரு சுற்று அப்படியே சுற்றி அது கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் வேகமாக வந்து அந்த இறை எடுத்துகிட்டு போகும். அதுபோல் நூல்களை பார்க்கின்ற பொழுது அதை முழுவதுமாக அது ஒன்றொன்றா பிரட்டி எல்லாத்தையும் பக்கமும் ஒவ்வொரு வரிகளாக படிக்கிறது வேறு. ஆனால் அந்த உள்ளே என்ன இருப்பது, என்ன என்ற நூல் எது சம்பந்தமானது, எது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பார்வை அப்படியே புரட்டிக்கிட்டே வருவாங்க. ஆக அதிலேயே அவங்களுக்கு அந்த பருந்து மேலே சுற்றி வருவது போல் இந்த நூலை சுற்றி அவர்கள் ஒரு பார்வை பார்த்து விடுவார்கள். அதற்கு பெயர் தான் பருந்து பார்வை. என்ன நூல் கொடுத்தனே படிச்சிட்டிங்களா, இல்லை ஒரு பருந்து பார்வை பார்த்தேன் அதனால் நான் அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த இலக்கியவாதிகள் உபயோகிக்கக்கூடிய பருந்து பார்வை என்ற சொல்லுக்கு இதுதான் விளக்கம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.